ஸ்பேஸ்க்கு போகிற ராக்கெட்டை யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா? ராக்கெட்ஸ் வெர்சஸ் மிசைல் ரெண்டும் ஒன்றா? வெல், டெக்னிக்கலி எஸ், பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்கெட் எப்படி மிசைல் ஆகுது, மிசைல் எப்படி டார்கெட்டை கண்டுபிடிக்குது, நியூக்ளியர் டிட்டரன்ஸ்னால் என்ன, ஏன் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க, இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் மேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட், ராக்கெட்னா என்ன? கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடலாம். ராக்கெட் ஒரு ப்ரொபல்ஷன் மெஷின். இது ப்ரொபலண்ட்டை பேர்ன் பண்ணி வெளியே வரக்கூடிய கேஸ் மூலியமா அதிகப்படியான த்ரஸ்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. அது நம்ம எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டியை தாண்டும் போது ஸ்பேஸுக்கு போய் சேருது. இது நியூட்டனோட தேர்ட் லா படி ஒர்க் ஆகும். ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு எம் டாட் இன்ட்டு வி. இந்த ஃபோர்ஸுங்கிறது த்ரஸ்ட் ஃபோர்ஸை சொல்லும். எம் டாட்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டை சொல்லும். வினா எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ். அதாவது ராக்கெட்லேருந்து வெளியே வரக்கூடிய கேஸோட வெலாசிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கேஸ் பின்னாடி வரும்போது ராக்கெட் முன்னாடி போகும். ஓகே, இப்போ மிசைல்னா என்ன? மிசைலும் ராக்கெட் மாதிரி தான், ஆனால் அதுக்கிட்ட பிரெயின் இருக்கும். ஒரு மிசைல் கிட்ட ப்ரொபல்ஷன், கைடன்ஸ் சிஸ்டம், வார்ஹெட், அப்புறம் கண்ட்ரோல் ஃபின்ஸ் இருக்கும். ராக்கெட்டுக்கு டார்கெட்னு ஒரு விஷயம் இல்லை, ஆனால் மிசைலுக்கு டார்கெட்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே, ஒரு மிசைல் எப்படி டார்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக ரீச் பண்ணுது? இதுகிட்ட இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், INS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுகிட்ட ஆக்சிலரோமீட்டர் ப்ளஸ் கைரோஸ்கோப் இருக்குது. இது தானாகவே தன்னுடைய பொசிஷன், ஓரியன்டேஷன், அப்புறம் வெலாசிட்டியை கேல்குலேட் பண்ணிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இதுகிட்ட ஒரு இன்டர்னல் GPS சிஸ்டம் இருக்குது. X ஈக்குவல் டு X0 ப்ளஸ் V0T ப்ளஸ் ½ AT². இந்த பொசிஷன் ஃபார்முலாவை மிசைல் கண்டினியூஸாக உள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக GPS கைடன்ஸ். சேட்டிலைட்டோட ஹெல்ப் மூலியமாக டார்கெட்டை ப்ரிசைஸாக கண்டுபிடிக்கும். இது கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணாது, அதுக்கு பதிலாக மிலிட்ரியோட சீக்ரெட் டேட்டாஸை எடுத்துக்கும். இந்த GPSஐ INS கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது உண்டு. அடுத்ததாக ரேடார் ஹோமிங். இப்போ ஸ்கையில் ஒரு ஃபைட்டர் ஜெட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். கீழே இருந்து லான்ச்சர் வழியாக ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறோம். அப்போது இந்த மிசைல் அந்த ஜெட்லேருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸை டிடெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணும். அந்த மிசைல்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்கும். இப்படி இருக்கிறத ஆக்டிவ் ரேடார் ஹோமிங்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுன்னா ரேடியோ வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுலேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் டார்கெட் மேலே ஹிட் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகிறத ரிசீவர் டிடெக்ட் பண்ணும். இதை வச்சு மிசைல் டார்கெட்டை அட்டாக் பண்ணும். இதே டிரான்ஸ்மிட்டரை கிரவுண்டில் வச்சுட்டு ரிசீவரை மிசைலில் வச்சுருந்தோன்னா அதை செமி ரேடார் ஹோமிங்னு சொல்லுவோம். கிரவுண்டில் இருக்கிற அந்த டிரான்ஸ்மிட்டர் வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். அது டார்கெட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய வேவ்ஸை ரிசீவர் டிடெக்ட் பண்ணும். அந்த ரிசீவர் மிசைல்குள்ளே இருக்கும். இது மூலியமா டார்கெட்டை அட்டாக் பண்ண முடியும். அடுத்ததா இன்ஃப்ராரெட் ஹோமிங். இது ஹீட் சோர்ஸை டிடெக்ட் பண்ணி டார்கெட்டை அட்டாக் பண்ணும். அந்த மிசைலோட நோஸ்ல IR சீக்கர் வச்சிருப்பாங்க. இது ஏர்கிராஃப்ட் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை டிடெக்ட் பண்ணி அந்த பக்கம் மிசைலை திருப்பும். அடுத்ததா டெர்மினல் கைடன்ஸ். இது மொத்தமாகவே தானாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இதில் ரேடார், இன்ஃப்ராரெட் இல்லைனா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் கேமராஸ் வச்சுருப்பாங்க. இந்த சென்சார்ஸ் எல்லாமே மிசைலை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி தான் ஒரு மிசைல் தானாகவே ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்ணுது. அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ். லான்ச்சிங் பிளாட்ஃபார்மை பொறுத்து மிசைல்ஸை 4 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், SSMன்னு சொல்லுவாங்க. ஒரு லேண்ட் இல்லைன்னா கடல்ல இருந்து இன்னொரு லேண்ட் இல்லைன்னா கடலை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மிசைலை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், SAMன்னு சொல்லுவாங்க. இதை தரை இல்லைன்னா கடல் பகுதியிலிருந்து ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லைனா ஹெலிகாப்டர்ஸ் மாதிரியான வண்டிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஏர் டு ஏர் மிசைல், AAMன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஜெட்டில் இருந்து இன்னொரு ஃபைட்டர் இல்லைனா பாம்பர் ஜெட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸ், SLBMன்னு சொல்லுவாங்க. இது பேருக்கு ஏற்ற மாதிரி தண்ணிக்குள்ள சப்மர்ஜ் ஆகிருக்கக்கூடிய சப்மரைன்லேருந்து அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்ஸை சொல்லுது. அடுத்ததா ஸ்பீடை வச்சு மிசைலை 3 வகையை பிரிக்கலாம். சப்சானிக், சூப்பர்சானிக், ஹைப்பர்சானிக். Mach 1, அதாவது 1 டைம் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டுக்கும் கீழே இருந்தா அதை சப்சானிக்னு சொல்லுவாங்க. Mach 1 விட அதிகமாக இருந்தா, அதாவது சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமாக இருந்தா அதை சூப்பர்சானிக்னு சொல்லுவாங்க. Mach 5ஐயும் தாண்டி, அதாவது 5 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டையும் தாண்டி இருந்தால் அதை ஹைப்பர்சானிக்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு V/A. விங்கிறது ஆப்ஜெக்டோட ஸ்பீட், ஏங்கிறது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். இந்த ஃபார்முலா வச்சு தான் மேக்ஸ் ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். இதில் வியும் ஏவும் ஈக்குவல் ஆகும்போது, அதாவது
சவுண்டோட ஸ்பீடுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகும்போது மேக்ஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அடுத்ததா ட்ராஜெக்டரி வச்சு மிசைலை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பேலிஸ்டிக், இன்னொன்று க்ரூயிஸ். பார்க்க பேரபோலா மாதிரி இருக்கக்கூடிய இந்த கர்வை பேலிஸ்டிக் கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராஜெக்டரியில் லான்ச் பண்ணக்கூடிய மிசைல் மேலே போனதும் கீழே ஃப்ரீ ஃபாலில் விழுகும். அப்படி கீழே விழுந்து டார்கெட் அட்டாக் பண்ணக்கூடிய இந்த மிசைலை தான் நம்ம பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்கிறோம். அடுத்தது க்ரூயிஸ். இது ஃப்ளைட் மாதிரி பறந்து போய் ஆட்டோமேட்டிக்காக டார்கெட்டை அட்டாக் பண்ணும். மோஸ்ட்லி இதை லாங் ரேஞ்சுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அக்னி 5 இது ஒரு பேலிஸ்டிக் மிசைல். இதோட பேலிஸ்டிக் மோஷனை கண்டுபிடிக்கணும்னா அதோட ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். அதோட ரேஞ்ச் ஈக்குவல் டு v²/g. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் அதோட ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபைனலாக நியூக்ளியர் டிட்டரன்ஸ்னா என்ன? ஒரு கொஷின் கேட்குறேன். எல்லா கண்ட்ரீஸும் ஏன் நியூக்ளியர் மிசைல்ஸை வச்சுருக்காங்க? அதுக்கு சிம்பிளான ஆன்சர் டிட்டரன்ஸ். டிட்டரன்ஸ்னா என்ன? சிம்பிள். நீங்கள் என்ன அட்டாக் பண்ணால் நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணுவோம். சிம்பிள். உங்ககிட்ட இருந்து காசு வேணும்னு சொல்லிட்டு நான் கத்தி எடுத்து காமிச்சா நீங்கள் ஒரு கன் எடுத்து காமிக்கிறீங்க. நீங்கள் கன் எடுத்து காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சப்மிஷன் கன் எடுத்து காமிச்சா நீங்கள் ஒரு கிரனேட் எடுத்து காமிக்கிறீங்க. நீங்கள் கிரனேட் எடுத்து காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து காமிச்சா இதுதான் மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, MAD. இந்த இடத்துல யாருமே வின் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் என்கிட்ட இது இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஃபியூச்சர்ல ஹைப்பர்சானிக் மிசைலுக்காக தான் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா மேக் 5க்கும் மேலே போனாதான் அதை ஹைப்பர்சானிக்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்பீடாக மிசைல் போச்சுன்னா அங்கே ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது எந்த ஒரு ரேடார்லையும் டிடெக்ட் ஆகாது. சயின்ஸுங்கிறது ஒரு நியூட்ரல். ஒரு கத்தியை நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணவும் யூஸ் பண்ணலாம், அட்டாக் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோலேருந்து என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா ராக்கெட் ஸ்பேஸ்க்கு போகும், மிசைல்ஸ் டார்கெட்டுக்கு போகும். இந்த இடத்துல டெக்னாலஜியை விட நம்ம எடுக்கிற டெசிஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம மிலிட்ரி டெக்னாலஜியில் அட்வான்ஸ் ஆகுறது சேஃப்டியா இல்லை ரிஸ்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.